ஆண்மை செய்தி. சமூக வலைதளங்களில் கனிமொழியை குறிவைத்து டிஆர்பி ராஜா அணியினர் விமர்சனம் முன்வைத்துள்ளனர். கனிமொழியை குறிவைக்கும் டிஆர்பி ராஜாவின் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். திமுக ஐடி டீமை சேர்ந்த பலர் கனிமொழி குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்களையும் பதிவிட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. தற்போது சமூக வலைதளங்களில் கனிமொழி எம்பி தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதில் இளைஞர்களுக்கு கட்சி ரீதியாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கனிமொழி தரப்பும் அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை தலைமையிடம் வலியுறுத்தியதாக நமக்கு தகவலாக கிடைத்திருந்தது. முக்கியமாக எந்த ஒரு பதவியாக இருக்கட்டும், அதாவது மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகள்ல மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை கனிமொழி தலைமையிடம் வலியுறுத்தியதாக தகவல் கிடைத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் தான் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று கனிமொழி தரப்பு திமுக தலைமையிடம் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த இணை துணை போன்ற பொறுப்புகள் எல்லாம் வேண்டாம், முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கனிமொழியினுடைய தரப்பு திமுக தலைமையிடம் வலியுறுத்தியதாக அந்த தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதனை நாம் செய்தியாக கூட வெளியிட்டு இருந்தோம். எனவே இப்படியான சூழல் இருக்கிறது. முக்கியமாக கனிமொழி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது முதன்மை செயலாளர் பதவியோ எதிர்பார்த்து இருப்பதாக கூட நமக்கு தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே திமுகவில் இது போன்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது சமூக வலைதள பக்கங்கள்ல நிறைய திமுக ஆதரவாளர்கள் கனிமொழிக்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்து நிறைய பதிவுகளை இட்டு வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, கனிமொழிக்கு முக்கிய பொறுப்பு என்பது கொடுக்க கூடாது உள்ளிட்ட விஷயங்களை நேரடியாக அந்த பதிவுகளில் தெரிவித்து பதிவிட்டு வருகிறார்கள். கனிமொழியால் உட்கட்சி பூசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. கனிமொழியால் திமுகவுக்குள் கோஷ்டி மோதல் உருவாகிறது. அவர் நல்லவர் வல்லவர் தான், ஆனால் அவருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டாம். இப்படி நேரடியாக கனிமொழியை எதிர்த்து கனிமொழியை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சமூக வலைதள பக்கங்களில் அந்த இன்ஃபுளுசர்கள் அந்த சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக விசாரித்து பார்த்த பொழுது அவர் திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்களினுடைய நேரடி தொடர்பில் இருப்பவர்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக திமுகவினுடைய ஐடி விங்கில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள பக்கங்களினுடைய செல்வாக்கு, இணையதள செல்வாக்கை பயன்படுத்தி இவர்களை இது போன்ற பதிவிட வைக்குமாறு அவர் தூண்டியதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில தான் கனிமொழிக்கு எதிராக நேரடியாக கனிமொழி விமர்சனம் செய்யக்கூடிய வகையில இது போன்ற பதிவுகளை எல்லாம் அவர்கள் வெளியிட்டு வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு கனிமொழி பற்றி நன்றாக தெரியும். எம்பி ஆக இருக்கக்கூடியவர் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் தமிழக உரிமைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அதே போல திமுக தரப்பிலும் கட்சி சார்பில் துணை பொதுச் செயலாளராக இருந்து வரக்கூடிய ஒருவர். எனவே நீண்ட காலமாகவே தனக்கு முக்கிய பொறுப்பு என்ற ஒரு விஷயத்தை கனிமொழி அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல தான் தற்போதைய செயற்குழு கூட்டத்துல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டதாக நமக்கு தகவலாக கிடைத்திருந்தது. அந்த அடிப்படையில தான் செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. எனவே இப்படியான சூழல்ல ஒரு முக்கிய நிர்வாகி ஒருவரினுடைய தூண்டுதலின் பேரில், அவரினுடைய பின்புலத்தின் பேரில் இது போன்ற எக்ஸ் வலைதள பக்கங்களில் இது போன்ற பதிவுகள் வெளியாவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது.